திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு திருமூலர் ஈஸியாக சொல்லியிருக்கு. அதை நாம் கடைப்பிடிச்சாலே போகிறோம். இறைவனுக்கு வேறு நீங்கள் எந்த தொண்டும் செய்ய வேணாம். நம்மளால் முடிஞ்சது வந்தவங்களுக்கு ஒரு உபசரணை பண்ணலாம், இல்லை வெளியில் போகிற இடத்துல நம்ம ஒரு தான தர்மம் பண்ணலாம். தான தர்மம் மட்டும்தான் நம்ம கூட வரப்போகிற புண்ணியம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இறை வழிபாடும் பிறருக்கு நாம் உதவுறதும் அதுதான் நம்மளுக்கு வழியாக வரப்போகிறது. ஆகையினால திருமூலர் அழகாக அதை முதல் தந்திரத்திலே சொல்லியிருக்கார். இப்போ வாங்க நாம் இன்னைக்கு திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரம், அதில் 3ஆம் தந்திரம் 11 அட்டமா சித்தி. அட்டமா யோகம் பார்த்தோம், இப்போ அட்டமா சித்தி பார்க்க போகிறோம். இப்படியெல்லாம் பன்னிரு திருமுறைகள் இருக்குதுன்னு தெரியுமா? 10ஆம் திருமுறையில் திருமூலர் இப்படி பாடி வச்சிருக்காருன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க மெத்த படித்தவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் பாட புத்தகத்தில் வரும். படிக்காத நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? ஆகையினால தான் எளிமையான முறையில் இந்த யூடியூப்பில் கொண்டு வந்து சேர்க்குறோம். அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறேன்றவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்து அனைவரும் நல்ல அருள் பெறுங்க, சிவபெருமானுடைய திருவருளை பெறுங்க. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனாருடைய குருவருள் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். திருமூல நாயனார் கைலாயத்திலிருந்து வந்தவர், சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவர். அவரே இங்கே 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார். கைலாய உடம்ப சிவபெருமான் மறைச்சிட்ட பிறகு திருமூலர் அந்த உடம்புல இருந்தே 3000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு விதமாக ஒரு பாடலை கொடுத்துருக்கார். ஆண்டுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காருன்னா 3000 பாடல் பாடியிருக்காரு. நீங்களே தெரிஞ்சுங்க, இது பொய் இல்லை, உண்மை. இப்படி ஒரு 10ஆம் திருமுறை இருக்குதுன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்? இதையெல்லாம் பாடி பணிஞ்சாலே நம்மளுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இந்த காலத்தில். ஏன்னா அவங்களெலாம் ஞானத்திலேயே வரப்போகிற எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு தான் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வரப்போகிற ஜெனரேஷன்லாம் நோயினாலையும் கெட்ட கர்மாக்கள்னாலையும் நிறைய அவங்கெல்லாம் வேதனைப்படுவாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் எடுத்து பாடி அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதையெல்லாம் பார்க்காம கண்டபடி பொழுதை வீணடிக்கிறோம். இதெல்லாம் இருந்தும் படிக்கிறதில்ல, பார்க்கறதில்ல. வேறு யாரோ படித்து நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறாங்க. அதை போய் நம்ம பணம் கொடுத்து பாடுபடுறோம். நேரடியாக இறைவனுடைய திருவடி நம்மளுக்கு கிடைக்கிது, அதை நம்ம பார்க்கல. வாங்க இப்போ நாம் திருமூலர் அருளி செய்த 11 அட்டமா சித்தி 3ஆம் தந்திரம். திருச்சிற்றம்பலம். பணிந்தென் திசையும் பரமனை நாடி துணிந்தென் திசையும் தொழுதெம்பிரானை அணிந்தென் திசையினும் அட்டமா சித்தி தனிந்தென் திசை சென்று தாவித்தவாறே பரிசறிவானவர் பண்பன் அடியன துரிசரணாடியே தூவெளி கண்டேன் அரியதனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே
குறவன் அருளி குறிவழி மூலன் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சக்தியே. பணிந்தென் திசையும் பரமனை நாடி துணிந்தென் திசையும் தொழுதெம்பிரானை அணிந்தென் திசையினும் அட்டமா சித்தி தனிந்தென் திசை சென்று தாபித்தவாறே. பரிசறிவானவர் பண்பன் அடியன துரிசரணாடியே தூவெளி கண்டேன் அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே. குறவன் அருளீர் குறிவழி மூலன் பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. காயாதிபூதங் கலை கால மாலையில் ஆயதகல அறிவொன்றனாதியே ஓய பதியதன் உண்மையை கூடினால் வீயா பரகாயம் மேவலுமாமே. 20,000 தென்னோரு பேதம் மருவிய கண்ம மாமந்த யோகம் தருமிவை காய உழைப்பாகும் தானே அருமிகு நான்காய் அடங்குமா சித்திக்கே. 72 பாடல்களை கொடுத்துருக்காரு. நம்ம இப்போ இதில் 5 பாடல்களை தான் பாடியிருக்கிறோம். இந்த அட்டமா சித்தியை பெறதுக்கான வழியை சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் நாம் செய்ய முடியாது. அட்டமா சித்திகளை பெறத்துக்கான இது திருமூலருடைய திருமந்திரமே என்னான்னு தெரியாமல் இவ்வளோ காலம் இருக்கிறோம். இதில் 3ஆம் தந்திரத்தில் 11 அட்டமா சித்தின்னு கொடுத்துருக்காரு. இதை நம்ம பாடுறதே பெரிய விஷயம். படித்து பாருங்கள். அழகான தமிழில் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு பாருங்கள். பணிந்தென் திசையும், நம்ம 8 திசையும் பணிந்தென் திசையும் பரமனை நாடி நீ எந்த திசையில் வேணாலும் சிவபெருமானை நினச்சி கும்பிடுங்க. துணிந்தென் திசையும் தொழுதெம்பிரானை எந்த திசையில் வேணாலும் நம்ம இறைவனை வணங்கி எந்த திசையில் கும்பிட்டாலும் அணிந்தென் திசையினும் அட்டமா சித்தி தனிந்தென் திசை சென்று தாபித்தவாறே. நீங்கள் எங்கேருந்து கும்பிட்டாலும் எந்த பக்கம் இருந்து கும்பிட்டாலும் சிவபெருமான் நம்மளுக்கு நல்லருள் புரிவார். பரிசறிவானவர் பண்பன் அடியன துரிசர நாடியே தூவெளி கண்டேன் அரியதெனக்கில்லை அட்டமா சித்தி பெரிதருள் செய்து பிறப்பறுத்தானே. அந்த தூவெளியில் சிவபெருமான் காட்சி கொடுப்பார். நடராஜன், தில்லை நடராஜன் அம்பலத்தில் ஆடக்கூடியவன். அவன் எனக்கு பெரிதருள் செய்து என்னுடைய பிறப்பு அறுத்தானே அப்படின்னுட்டு அழகாக சொல்கிறாரு. எனக்கு இனிமேல் பிறப்பு இல்லை அப்படின்றாரு. குறவன் அருளி குறிவழி மூலம், அந்த குறவன் அருளி குறிவழி மூலன் நம்ம திருமூல நாயனாரை குறிக்கிறாரு. பறையின் மனமிகு சங்கட்டம் பார்த்து தெரிதரு சாம்பவி கேசரி சேர பெரிய சிவகதி பேரெட்டாம் சித்தியே. காயதி பூதங் கலைகால மாயையில் ஆயதகல அறிவொன்றனாதியே ஓய பதியதன் உண்மையை கூடினால் வியா பரகாயம்
மேவலும் மாமே. இது ரொம்ப தூரம் பேசணும், இதை பாட மட்டும் பாடும். இது பதி, நம்மளுடைய பாசம், அனாதி, இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போ 20,800 வேதம் மருவிய கண்ம மாமந்த யோகம் எவ்வளோ இருக்குது பாருங்க. 20,800 வேதம் மருவிய கண்ம மாமந்த யோகம் தருமிவை காய உழைப்பாகும் தானே அருள்மிகு நான்காய் அடங்குமா சித்திக்கே. நாம் இதெல்லாம் பாடியே தெரிஞ்சுக்கலாம். இப்படியெல்லாம் இருக்குதா, இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு அவர் இப்படியெல்லாம் இருக்குதுன்றத சொல்கிறாரு. இப்படியெல்லாம் இருக்குதான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருக்குது, இதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு, இதை இப்போ தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடி அந்த தில்லை நடராஜனை அனைவரும் தியானம் பண்ணுங்க, வழிபாடு பண்ணுங்க. அனைவருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நல்ல கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும்.